வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்தியமங்கலம் எம்ஜிஆர் நகர் இந்த பகுதிக்கு வந்துட்டோம். இவங்க எல்லாருக்குமே நம்ம ட்ரெஸ் கொடுக்க போறோம். அக்கா, சிங்கப்பூர்ல இருந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்திரம்மா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் துணிமணி கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, அரிசி சாப்பிட்றது தீனி கொடுத்தாங்க, அப்புறம் பாய் கொடுத்தாங்க பறக்கிறதுக்கு. இவங்க நீங்க லாஸ்ட் டைம் ட்ரெஸ் கேட்டீங்கல்ல, வீடியோ பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் புடவை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு சட்டை, மூட்டின கைலி, வேஷ்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் வரிசையில் என்ன வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கலாம். சாப்பாடு கொடுத்தாங்க, அப்புறம் பாய் கொடுத்தாங்க, அப்புறம் கொடுத்தாங்க, அப்புறமா புடவை கொடுக்குறாங்க. புடவை ஆமா, நம்மளே கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் இருந்தா டப்பா இருந்தா வாங்கி சாப்பாடு வாங்கி போவாங்க. டிஃபன் பாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்கறது அதான், சாப்பிடுறது கவர்ல வாங்கி போறாங்க, கவர்ல வாங்கிட்டு வராங்க. சரி, லேடிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பெண்கள் எல்லாம் புடவை வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு புடவை கொடுத்துருவோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? 65 பெண்களுக்கு நம்ம புடவை, 65 ஆண்களுக்கு சட்டை, வேஷ்டி கொடுக்குறோம். நன்றி நன்றிங்கக்கா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா புடவை? எல்லாருக்குமே நான் தான் கலர் செலக்ட் பண்ணேன், டார்க் கலரா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லா கலருமே நான் தான் செலக்ட் பண்ணேன். உட்காந்து செலக்ட் பண்ணுறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே டார்க் கலர். ஹாப்பி மேம், ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வித் ப்ளவுஸுங்க. இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 5.25 மீட்ரு. எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க சந்திராமா உதவி பண்ணிருக்கத பாருங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர். பாட்டிமாக்கு அருமையான கலர். எப்படி இருக்கு? ஹாப்பி மேம். 65 பெண்களுக்கு புடவை கொடுக்குறோம், 65 ஆண்களுக்கு நம்ம வேஷ்டி இதுவும் சட்டையும் கொடுக்குறோம். நான் கொண்டு வரேன். இவங்க எல்லாமே ஒரு புடவையை 2ஆ கிழிச்சு அப்படியே வந்து தாவணி மாதிரி போட்டுப்பாங்க. பாட்டி நான் கொண்டு வரேன். பாட்டி உட்காருங்க. ஓகே, எல்லாருக்குமே புடவை பிடிச்சிருக்கு. எல்லாம் பாருங்க, எடுத்து 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 பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கொடுப்போம். இங்க மட்டுமே 40 பெண்கள் கிட்டே இருக்கிறாங்க. இங்க மீதி ஆச்சுன்னா நம்ம கரட்டுப்பாளையம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போவோம். எப்படிமா? நல்லா இருக்கா? எல்லாருக்குமே டார்க் கலருங்க. நம்ம சொல்லியே தான் எடுத்தோம். ஹாப்பி மேம், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நன்றிங்க மேடம். சந்திரம்மா கொடுக்கறதா கோடி புண்ணியம். எப்படி இருக்கு? நன்றி. சிங்கப்பூர். ஆமா, சிங்கப்பூர் அவங்க. நன்றிடாம்மா. நீ இருக்கிறாங்க 3 பேர் வாங்கிக்கோங்க. கோயிலுக்கு போனவங்க எல்லாம் புடவை வாங்கிட்டோம். சரி, அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம். கொடுத்துருங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி, ஓகே. ஹாப்பி மேம், ஹாப்பி. சந்திரா மேம், சிங்கப்பூர். இவங்க மக்கள்லாம் பாருங்களேன். ஹாப்பி மேம், ஹாப்பி.
உள்ள தொழிலுக்கு போயிருக்காங்க. தொழில் போனவங்க கிட்ட அந்தந்த வீட்டு பக்கத்து வீட்டு பெண்கள் கிட்ட கொடுத்துட்றோம். இப்போ இது ஆண்களுக்கு 65 ஆண்களுக்குள்ள ட்ரெஸ் இதுக்குள்ள இருக்கு. எல்லாம் வரிசையில நின்றுட்டாங்க. நம்ம இதை கொடுக்குறோம். எல்லாருக்குமே நம்ம சைஸ் நம்ம கேட்டுட்டு போயிட்டோம். சட்டை கைலி ஓகே. மூட்டின கைலிங்க அது. நம்ம மூட்டி தான் வாங்கணும். ஹாப்பி அவர் தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு பெட்ஷீட்டை கட்டியிருந்தாரு. ஹாப்பி மேம். ஆண்களுக்கெல்லாம் கொடுத்தல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா. நீங்க மீதி இருந்துச்சுன்னா நம்ம கரட்டுப்பாளையத்தில் கொடுப்போம். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். ஹாப்பி மேம். 65 பெண்களுக்கும் 65 ஆண்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஏதோ ஒரு கையில் ஏற்றுவோட கைலியோட கலருக்கு இது பண்ணிக்கிறாங்க. கலருக்கும் சட்டைக்கும் எல்லாருக்குமே இது பண்ணிக்கிறாங்க. கைலி எல்லாமே நல்ல நல்ல கலர். அதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. கைலியும் ஷர்ட் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்றாங்க. புடவை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். எல்லாருக்குமே டார்க் கலரா. அந்த கலர் लाल बात ऊपर चल जावे அங்கே குடு அவங்க பிடிச்ச கலர் எடுத்துக்கிறாங்க. ஜவுளி கடை மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். வாங்க வாங்க. ஹாப்பி மேம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா கண்டிப்பா. குட்டி குழந்தைக்கு தொட்டில் கட்ட வேஷ்டி கேக்குறாங்க. சந்திரா மேம் பையன் பிறந்திருக்கான்னு காட்டுறாங்க. பேராண்டி பிறந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த இனத்தோட தலைவர். ரொம்ப நன்றிங்கய்யா எல்லாரும் கியூல நின்று வாங்க வச்சதுக்கு. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. 5 புடவை 5 புடவை 5 துணி 5 மணிக்கு வியாபாரத்துக்கு போயிருக்காங்களா? நம்ம தலைவர்கிட்ட கொடுத்துறோம். தலைவர் வந்ததுமே கொடுத்துருவாங்க. நம்ம தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். வந்ததுமே கொடுத்துருவாங்க வியாபாரத்துக்கு போனவங்களுக்கு. இவங்க வந்து தலைவரோட மனைவி. இவங்க கிட்ட வந்து பெண்களுக்கு வந்து புடவை ஒப்படைச்சிட்டோம். உங்க இடத்துல எல்லாருக்கும் வந்துருச்சு தானே? எல்லாரும் பேருக்கு வந்துருச்சு. ஹாப்பி மேம். ரொம்ப 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 ஹாப்பி.
அடுத்து நம்ம டிஃபன் விற்கிற பாட்டியை பார்க்க வந்துட்டோம். பாட்டிக்கும் சந்திரா மேம் உதவி இருக்கிறாங்க. 6000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. வணக்கங்க. அவங்க உபகாரம் பண்றதுக்கு நீண்ட நாள் நல்லா நோவு நொடி இல்லாம நல்லா இருக்கணும். பாட்டி கல்யாணமே பண்ணிக்கிறல என்ன பாட்டி? ஆமா சார், கல்யாணமே இல்லை. தன்னோட அக்காவுக்காகவும் கூட பிறந்த அண்ணனுக்காகவும் லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு நான் இருக்கிறேன் சாமி. நீங்க இவ்வளவு சலுகையில டிஃபன் விற்கிறீங்கல்ல பாட்டி, அதனாலதான் உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அழுகுறாங்க, அழக்கூடாது. அக்காவுக்கும் அண்ணனுக்கும் லைஃபை தியாகம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். மக்களுக்கு எல்லாம் காத்துறாது சந்திராமாக்கு நன்றி. குடும்பம் நல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் இவங்க ஹாப்பியா இருந்ததை பார்த்தது இல்லையா? இன்னைக்கு தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களாம். சந்தோஷமா? சந்தோஷம் சந்தோஷம்க்கா. சந்திராக்காக்கு மேடம்க்கு சந்தோஷம். நீங்க புடிச்ச துணிமணிக்கு எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். பாட்டிக்கு புடவை, பாட்டியோட அண்ணாவுக்கு சட்டை கைலி, இன்னொரு அக்காவுக்கு புடவை, டீ விற்கிற அம்மாவுக்கு புடவை. சந்திரம்மாவுக்கு இன்னும் நன்றி. அவங்க நீண்ட காலமாக இருக்கணும், நோவு நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். இன்னும் ஏழை மக்களுக்கும் நல்ல தர்மம் பண்ணணும். நன்றி பாட்டிம்மா. பாட்டிக்கும் பாட்டியோட அக்காவுக்கும் பாட்டியோட அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் சாமி. அதை விட அமௌண்ட்டும் சந்திரா மேம் கொடுத்துருக்குறாங்க. 6000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கறதோ எனக்கு தொழிலுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி சாமி. அதில் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்துட்டு டிஃபன் விற்கிறீங்கல்ல, சலுகையில் விற்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்பை பாராட்டினாங்க. இந்த வயசுலேயும் இவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களே அப்படின்னு. உங்களோட அக்காவுக்காகவும் அண்ணாவுக்காகவும் லைஃப்பை தியாகம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டி. பணத்தை வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம். டீ விற்கிற அம்மாவோட கணவர், இவங்க இந்த டீ விற்று தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப குட்டி குழந்த. லாஸ்ட் டைம் கன்சீவாக இருக்கிற பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம டீ விற்கிற அம்மாவை எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீயாக டீ கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடுறோம். அப்புறம் டிஃபன் விற்கிற பாட்டிக்கும் அப்படி தான், எல்லாரையும் வந்து ஃப்ரீயாக இன்றைக்கி டிஃபன் வாங்க சொல்லிட்டோம். அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடுறோம். வெத்தலையும் எல்லாரையும் வாங்க சொல்லிட்டோம். அந்த அமௌண்ட்டு நாங்கள் பே பண்ணிடுறோம். எல்லாருக்கும் வெத்தலை கொடுத்துருங்கம்மா. எல்லாருக்கும் வெத்தலையுமே பிரித்து கொடுக்க சொல்லிட்டோம். வராது, நிறைய பேர் இருக்கிறாங்க. வெத்தலைக்குள்ள அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம். வந்து நம்ம பே பண்ணிடுறோம். சந்திரா மேம் வந்து பாட்டியோட தொழிலுக்காக 6000 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. வெத்தலையும் பிரித்து வைக்க சொல்லிட்டோம், டீயும் கொடுக்க சொல்லிட்டோம். இந்த இனத்து மக்கள் இன்னைக்கு பயங்கர ஹாப்பி. சந்திரா மேடம் பொங்கல், ஆப்பிள் பொங்கல். சந்திரா மேடம் நல்லா இருக்கணும், சந்தோஷம் இருக்கும். எங்க மக்களுக்கு எல்லாம் கொடுத்த துணிமணி கொடுத்தது, எங்க மக்களுக்கு சந்தோஷம். மக்களுக்கு எல்லாம் கொடுத்த சாரு மேடம், இங்க 2 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்கணும். மேடம் சாரு நல்லா இருக்கணும். சார் இந்த சார் சார் ஏங்க டீ எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சந்தோஷம், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷங்க ஐயா. நான் எல்லா வெத்தலை அக்கா கொடுத்தாங்க, எல்லா பேரும் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா வெத்தலை? ஹாப்பி. நீங்க எல்லாம் சந்தோஷமா? நல்ல சந்தோஷம், எல்லாம் கொடுத்துக்கிறீங்க. சந்தோஷம். டீயோட, வெத்தலை பக்கோட, சாப்பாடோட, துணிமணியோட, புடவோட. சூப்பர் சூப்பர். நம்ம மேடம் பேரும் வர மாட்டேன். சந்திரா மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி. எல்லாம் ஊத்தி பண்றோம் ஏழை மக்களுக்கு. நம்ம சந்திரமா நல்லா பண்ணிருக்கோம். நம்ம சந்திரமாக்கு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. டீ வித்து சாப்பிடுறாங்க. நம்ம குடும்பத்துல வந்து டீ வித்து சாப்பிடுறாங்க. டீ விற்கிற
விற்கிறாங்க, ரொம்ப சலுகையில் விற்கிறாங்கங்க. ஒரு டீ வந்து 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி விற்று ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. ரொம்ப பரவாயில்லம்மா, ரொம்ப கிரேட்மா நீங்கள். கண்டிப்பாக இந்த அம்மாக்கெல்லாம் ஏதாவது பண்ணுனா இந்த இனத்து மக்களுக்கு இன்னும் சலுகையில் கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்து பசியில் டீ குடிச்சிட்டே சில டைம் இருந்துப்பாங்களாம். காசு இல்லைனாலும் இந்த அம்மா ஃப்ரீயாக டீ கொடுத்துட்றாங்க. இந்த மக்களுக்கு அந்த கேள்விக்கு அனாதி நாய் யாரும் இல்ல கேட்பாங்க. குழந்தை வந்து கேட்பாங்க, இந்தாங்க குடிங்க, அனாதி கொடுத்துருவாங்க. அப்புறமா கூட காசு நாங்க அப்படிதான் வெத்தலை நீ கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்க. கடன் கொடுக்குறாங்க, டீ எல்லாம் கடன் கொடுக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு 50 60 கேட்டா கொடுத்துருவாங்க. காசு அப்புறமா வாங்கிக்கிறீங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து சூப்பர். கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு டீக்கு வந்துட்டு ஏதாவது இது பண்ணணும். ரொம்ப சலுகையில் கொடுக்குறாங்க. டீ ஒரு கப்பு ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட எல்லாம் நல்லா வாழணும். கண்டிப்பா சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இவங்க கிட்ட வெத்தலையே இன்னைக்கு வியாபாரம் ஆகாம இருந்துச்சு. நம்ம வியாபாரம் வாங்கிச்சு 200 ரூபாய்க்கு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தா மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் சார். எல்லா மக்களுக்கும் வருஷம் கிஃப்ட் கொடுத்தாங்க, சீலை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்க சந்திரமா நல்லா படி. நீங்க தான் சீலை நீங்க வந்துருச்சா உங்களுக்கு? அல்ல வந்தாச்சியோ சீலை அல்ல வந்தாச்சியோ. உங்க இனத்தை எல்லாருக்கும் வந்துருச்சு தானே? எல்லா பேருக்கு வந்தாச்சு. சரி, நான் இந்த இனத்தை விட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறேன். ஸ்வாட்டுங்களா? போயிட்டு வாங்க சார், நல்லா போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. சத்தியமங்கலத்தில் கொடுத்துட்டு நான் கரட்டுப்பாளையம் வந்துட்டேன். இந்த அருமையான பிளேஸ்க்கு. இந்த குழந்தை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்கன்னு. சந்திரா மேடத்துக்கு வந்து நம்ம வணக்கங்க. இப்போ வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, துணிமணி கொடுத்தாங்க, பெட்ஷீட்டு கொடுத்தாங்க, பாய் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க சந்திரம்மா மேடம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. குடும்பத்துக்கு ஒன்று எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தில் வர சொல்லியிருக்கிறோம். குடும்பத்தில் ஒன்று. அவங்க அம்மாங்கெல்லாம் தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்றோம். ஹாப்பி மேம். குடும்பத்துக்கு ஒன்று. அவருக்கு சைஸ் 40. சைஸ் பார்த்து தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்கெல்லாம் வந்து புது துணியே போட்டதில்லைன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 42 இந்த ஐயாவுக்கு. ஐயா மூட்டின கைலி தானே? மூட்டின கைலி. நம்ம எல்லாமே கைலி மூட்டி தான் வாங்கியிருக்கிறோம். ஐயாவுக்கு 42. கலர் நல்லா இருக்கு. சட்டை கைலி ஆம்பளைங்களுக்கு. ஹாப்பி மேம். நன்றி. பாட்டி என்ன வேலைக்கு ஐயா போறாங்க? நடக்கவே முடியல, எப்படி சாப்பிட்றாங்க? நீங்க ஒவ்வொரு வீட்டில் கொடுக்குறீங்க. பாட்டியெல்லாம் ரொம்ப நடக்கவே முடியல. நம்ம கரட்டுப்பாளையத்தில் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தொழிலுக்கு போனவங்க கிட்ட அவங்கவுங்க வீட்டு ஆளுகிட்ட கொடுத்துட்றோம். ஹாப்பி மேம், ரொம்ப ஹாப்பி. சந்திரா மேடத்துக்கு வணக்கங்க. எல்லா பேருக்கு கொடுத்து உதவி பண்ணுறீங்க. எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா பொருள் கொடுக்குறாங்க. சேலை துணிமணி எல்லாம் கொடுக்குறாங்க. பாய் கூட கொடுத்தாங்க, பெட்ஷீட் கொடுத்தாங்க, பாய் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்திரா மேடமுக்கு மிக மிக நன்றி. ஆனால் போடுத வேஸ்ட்டு சரட்டு சொன்ன மாதிரியே உணர்ந்து கொடுத்துட்டு போகிறாங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப ஹாப்பி. நம்ம சந்திரா மேடம் சாப்பாடு கொடுத்தீங்க, பாய் கொடுத்தீங்க, இங்கே பாருங்க வேஸ்ட்டு சரட்டு சேலை எல்லாமே கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி மளிகை கூட பொருள், வீட்டுக்கு யூஸ் ஆகிற பொருள், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. மளிகை பொருள் கேட்குறாங்க. அப்புறம் வந்து சத்தியமங்கலத்தில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி நிறைய பேர் தர்மம் எடுத்துகிட்டு வந்து இதில் தான் கவரில் தான் கட்டிட்டு வராங்களாம். ஒரு பாத்திரம் மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பாக முடியும் போது பண்ணுவாங்க. ஹாப்பியா? அவங்க எல்லாருக்கும் வந்துருச்சா? கலர் பிடிச்சிருக்கா? ஹாப்பி, நல்லா இருக்கா கலர்? வெளியில் போனவங்களுக்கு இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம். வந்ததுமே கொடுத்துருவாங்க. சந்திரா மேடம்
குழந்தைங்களுக்கு ஏதாவது பிஸ்கட் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, தண்ணியே குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணியே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்ற பொருள் கொடுத்தீங்கன்னா எதாவது ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா இந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. பசிக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. சில குழந்தைங்கலாம் வந்துட்டு மண்ணள்ளி சாப்பிட்றாங்களாம். மண் அது ரொம்ப கொடுமையான விஷயம். கொடுமையானது. அதனால மேடத்துக்கு ஏதாவது பிஸ்கட் ஏதாச்சும் குழந்தைங்க சாப்பிட்ற பொருள் கொடுத்தா ரொம்ப நன்றி. சாப்பிட்ற விஷயத்துக்கு அவங்க எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. இப்போ இத்தனை கொடுக்கும்போது அதுவும் எல்லாம் கொடுப்பாங்க மேடம். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. பிஸ்கட் வந்து இங்க எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க ஐயா? குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க அந்த மாதிரி பூரா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்குதுங்க. இங்க மட்டுமே 30 குடும்பம் இருக்கிறாங்க. 30 குடும்பம் இருக்குதுங்க. 30 குடும்பம் இருக்கிறாங்க. 30 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் வியாபாரத்துக்கு பொழப்புக்கு அங்கங்கே போகிறாங்க, அப்புறம் வர்றாங்க. அப்புறம் டெய்லி அன்னாடம் காய்ச்சி தானுங்க, டெய்லி போனதானுங்க சாப்பிட முடியுங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா. வீட்டில் இருந்தால் ஒன்றும் சாப்பிட முடியாதுங்க. ஆமா, அதனால டெய்லி போயிடுறாங்க. அதை காலையில் போயிட்டு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு வந்துடுறாங்க. பிள்ளைங்களையும் தூக்கிட்டு இழுத்துட்டு தான் போறாங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க? வெயிலையும் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க மக்களுக்கு எல்லாம் கொடுத்ததுல ரொம்ப நன்றிங்க. சந்திர மேடம் ஏதாவது பிஸ்கட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு பொருள் கொடுத்து விடுங்க. ஏதாவது குழந்தைங்களுக்கு நம்ம நன்றியா இருக்கு. கண்டிப்பாங்க வந்து நம்ம நன்றியா இருக்கு மேடம். கண்டிப்பா 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 இதை பார்த்துட்டு செய்வாங்க. சாப்பிட்ற விஷயத்துல அவங்க எவ்வளவு ஒரு சூழ்நிலையிலும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் எதுவுமே நோ சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே செய்வாங்க. கண்டிப்பாங்க. நான் கிளம்பட்டுங்களா? உங்க ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சா ட்ரெஸ்? எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி மேம். இந்த அழகான இடத்த விட்டு கிளம்புறேன். குழந்தைங்களாம் பாருங்களேன், வீட்டில் உட்காந்து அது வாங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இது எல்லாமே நம்ம கொடுத்த பாய் தான். இவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் பாத்திரம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்கங்க. இந்த இருக்கிற இடத்தையும் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே பாருங்களேன், அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க இவங்க இருக்கிற இடத்துல. ஹாப்பி மேம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்கள் அமைதியாக டீசெண்டாக நின்று வாங்கிக்கிறாங்க. எழுந்திரிச்சு கூட நடக்க முடியல பாட்டியால். ஒரு 2 தலையிலையும் பொட்டு வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு இப்படி வச்சிருக்கிறீங்க பாட்டி? தலைவலிக்கு சுண்ணாம்பு வச்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த காலத்து மெடிசனாக கூட இருக்கலாம். பாருங்க, பாட்டி இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள ஆண்களுக்கு கொடுக்க போகிறோம். இவங்க எல்லாமே இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க. இதான் உங்களோட பொருள். இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஃபேமிலிங்க ஐயா தங்கியிருக்கு? 20 குடும்பம். 20 குடும்பம் இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தர்மம் தான் எடுக்கிறாங்க. ஷர்ட்டு மூட்டின கைலி. நம்ம கைலியில் மூட்டை சொல்லி தான் வாங்கணும். ஏன்னா இவங்களை எங்கேயும் போய் மூட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஹாப்பி மேம். அன்றைக்கி 65 ஆண்களுக்கும் 65 பெண்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். இவங்களுக்கெல்லாம் கொடுத்தல ரொம்ப 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 ஹாப்பி. துணி போட்டு துணி இல்லாமல் இருந்தால் சந்திர மேடம் கொடுத்தாங்க. அண்ணாலாம் ட்ரெஸ்ஸு சட்டையே இல்லைன்னு சொன்னார். ஊக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். மாதிக்க கூட சட்டை இல்லைன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க. இவங்களோட வீட்டுக்காரரு வெளியில் போயிருக்கிறாரு. லாஸ்ட் டைம் அவர் தான் கேட்டார். சரி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் கொடுத்த புடவையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கோயில் விசேஷத்துக்கு கட்டிக்கலான்னு வச்சுருக்கீங்க. சரி. இந்த பாட்டிங்கெல்லாம் அந்த சந்தைக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கா? பாட்டியும் இந்த அக்காவும் இந்த இதுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க. என்னக்கா பின்னுறீங்க? அது கூடையா? கூடை பின்னுறாங்க. வீடெல்லாம் இது உள்ள அந்த சந்தைக்குள்ளே தான் தங்கியிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க பாட்டி. வரட்டுங்களா? இந்த தாத்தாவும் உள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க. ஹாப்பி மேம். ரொம்ப ஹாப்பி. தாத்தா வந்து பத்திரகாளி அம்மன் கோவில் முன்னால் தர்மம் எடுத்துகிட்ருக்காங்க. 2 தாத்தாவும். ரொம்ப நன்றி மேம். மீதி இருந்ததை இவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. ஆம்பளைங்களுக்குள்ளது ஒரு 4-5 ஜனம் மீதியாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு கொடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. நன்றி தாத்தா. கடைசியாக இருக்கிற லாஸ்ட்டு சட்டை இந்த ஐயாவுக்கு. இவரும் கோவில் முன்னால் தான் இருக்காப்புல. நீங்கள் இங்கே தான் தர்மம் எடுக்கிறீங்களா? அப்படியா? சரி 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 சரிங்க. நம்ம சட்டை மாற்றிக்கோங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது.
கடைசி சட்டை. தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி. இது வந்து நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில் முன்னால் கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இங்கே பூக்குழிலாம் இங்கே தான் இறங்குவாங்க. நோம்பி டைமில் இங்கே வரவே முடியாது. இந்த இடத்துல தான் வந்து பூக்குழி இறங்குவோம். இந்த கோவில் நோம்பி பார்த்திங்கன்னா பயங்கர விசேஷமாக இருக்கும். பத்ரகாளி அம்மன் கோவில். மேம் ரொம்ப ஹாப்பி. 65 ஆண்களுக்கு 65 பெண்களுக்கு ட்ரெஸ் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம்.